குருநாதா, நாம் ஒரு ஓலைச்சுவடி பத்திரிகை ஆரம்பித்தால் என்ன என்று முட்டாள் கேட்டான். அதனால் நமக்கு என்ன லாபம் என்றார் பரமார்த்தர். தினம் நம்மை பற்றி புகழ்ந்தும் நமக்கு பிடிக்காதவர்களை திட்டலாம் என்றான் மூடன். அப்படியானால் நம் பத்திரிகைக்கு தினப்புழுகு என்று பெயர் வைக்கலாம் என்றார் குரு. பெயருக்கு கீழே கெட்டிக்காரன் புளுகு 8 நாள் உண்மை என்று எழுதலாம் என்றான் மண்டு. அன்று முதல் பத்திரிகை அலுவலகமானது. மட்டியும் மடையனும் நிருபர்களாக நியமிக்கப்பட்டனர். இருட்டு ஆனதும் மட்டியும் மடையனும் வெளியே புறப்பட்டனர். அப்போது அந்த நாட்டு அரசன் நகர சோதனை செய்வதற்காக மாறு வேடத்தில் புறப்பட்டார். அதை கண்ட மட்டி, அரசர் ஏன் மாறு வேடத்தில் போகிறார் என்று கேட்டான். திருடுவதற்காக இருக்கும் என்றான் மடையன். அப்படியானால் இதை சும்மா விடக்கூடாது, முதல் பக்கத்திலேயே எழுத வேண்டும் என்றான் மட்டி. மடத்துக்கு வந்ததும் எழுதத் தொடங்கினார்கள். வேலியே பயிரை மேய்கிறது, பொது சொத்தை கொள்ளையடிக்க அரசரே திட்டம். இரவு நேரத்தில் மாறு வேடத்தில் ஒவ்வொரு வீடாக எட்டி பார்த்தார். தேர்தலில் நம்மை எதிர்த்து போட்டியிட்டவர்களை சும்மா விடக்கூடாது, பழி வாங்கியே தீர வேண்டும் என்றான் மண்டு. இளவரசர் இந்திரனின் லீலை இளம் பெண்ணின் கையை பிடித்திழுத்து வம்பு. தங்களுக்கு பிடிக்காதவர்களையெல்லாம் தங்கள் விருப்பம் போல் தாக்கி திட்டி எழுதினார்கள். நாமை புகழ்ந்து கொஞ்சம் எழுதுவோம் என கேட்டான் மூடன். மண்ணில் புரளுவது எப்படி என்ற தலைப்பில் மண்ணில் புரளுவதால் உடல் நலம் ஏற்படும் என பேட்டி கொடுத்தான் மட்டி. பரமாத்தருக்கு சிலை வைக்க வேண்டும், அதுவும் அரண்மனைக்கு எதிரேதான் வைக்க வேண்டும் என்று மக்கள் கோஷமிட்டபடி ஊர்வலம் சென்றார்கள் என்று எழுதி முடித்தார்கள். பரமாத்தரிடம் கொடுத்ததும், நீங்கள் நன்றாகத்தான் எழுதியிருப்பீர்கள், விடிந்ததும் விற்றுவிட்டு வாருங்கள் என்று படுத்து விடிந்ததும் சீடர்கள் பத்திரிகையை எடுத்துக்கொண்டு, தினப்புழுகு வாங்கலையோ தினப்புழுகு, 4 பக்கம் 4 ரூபாய் என்று கத்தினான் முட்டாள். சில பேர் வாங்கி படித்தார்கள். அதை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தார்கள். இந்த செய்தி அரசருக்கும் எட்டியது. நீதி தவறாத மன்னனை பற்றியும் அவனது மந்திரிகளை குறித்தும் தவறாக எழுதியதற்காக பரமாத்தர் மீதும் சீடர்கள் மீதும் குற்றம் சுமத்தப்பட்டது. பரமாத்தரோ, இதெல்லாம் உண்மை என்று யார் சொன்னது என்று கேட்க, பத்திரிகையின் பெயரை பாருங்கள், தினப்புழுகு என்று தானே போட்டிருக்கிறோம் என்று கூறினார். அதன்பின் குருவும் சீடர்களும் விடுதலை செய்யப்பட்டனர். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.